உயிரும் உலகமும் பிரிந்தது, நாங்கள் பிரிந்து விட்டோம்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த சைட்ல இருந்து ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய பரஸ்பர மரியாதை வாயிலா எங்களுடைய மன அமைதி வேணும் மற்றும் முன்னேற்றம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே மனசுல வச்சு ரொம்ப நாள் யோசனைக்கு அப்புறமா 11 வருட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். 2 பேருமே அவங்களுடைய பாதையில போலான் இருக்கோம். அதனால நீங்க இந்த விஷயத்த ரசிகர்கள், நண்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய டிவோர்ஸ்க்கு வந்து நீங்கள் மதிப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட சைட்ல இருந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பள்ளி காதல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு ஜிவி பிரகாஷ் இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுடைய விவாகரத்துக்கு என்ன காரணம், எதனால் இப்படி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாராலையுமே வந்து கெஸ் பண்ணவே முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராக அவர் பல படங்களில் வந்து பணியாற்றிருக்காரு. அண்ட் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படம் மூலமாக தான் நடிகர் அறிமுகமே ஆனார். தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடித்த இவர் இசையிலும் தன்னுடைய ஆர்வத்தை கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்துகிட்ருக்கு.